பின்னர் 2017இல் பாஜகவில் சேர்ந்த நயினார் 2021 தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு 23,107 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ALS லட்சுமணனை தோற்கடித்தார். ஒரு தேர்தலில் வெற்றி, அடுத்த தேர்தலில் தோல்வி என்று திருநெல்வேலி தொகுதி தேர்தல் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஒரு தேர்தலில் அதிமுக என்றால் அடுத்த தேர்தலில் திமுக வெல்லும் என்பது திருநெல்வேலி தொகுதி சென்டிமெண்டாகவே மாறிவிட்டது. இதை உணர்ந்து 2021 தேர்தலில் வெற்றி பெறாயிற்று. இந்த தேர்தலில் நாம் நிச்சயம் ஜெயிக்க மாட்டோம் என்கிற எண்ணம் நயினாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மாதங்களுக்கு முன்பு அவர் எடுத்த ரகசிய சர்வே முடிவுகளும் அவருக்கு சாதகமாக இல்லை. எனவேதான் தொகுதி நிதியை நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கினாலும் தொகுதிக்குள் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் செல்லவில்லை. நயினார் ஒரு தீவிர ஜோதிட நம்பிக்கை கொண்டவர். எப்போதும் ஒரு ஜோதிடர் அவர் அருகிலேயே இருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது.